அவனுக்கென்ன அழகிய முகம், அவனுக்கென்ன காதல் கசக்குதையா, வர வர காதல் கசக்குதையா, மனந்தா லவ் லவ்னு அடிக்கும், லவ்னு தான் துடிக்கும், தோத்து போனா குடிக்கும், பைத்தியம் பிடிக்கும், காதல் கசக்குதையா, வர வர காதல் கசக்குதையா. மொத்தம் 3 எபிசோடு தான் இருக்கு. செபாஸ்டின் மகேஷ் இழுத்துட்டு விட்டா, இங்கிட்டு சேதுன்னு பிரீத்தி. அவரேங்க என்ன இழுத்துன்னு ஓடினார், நான் தான் இழுத்து சுத்தி நின்றேன். பாத்தீங்களா? நான் மட்டும் பஸ் ஸ்டாண்ட் பைத்தியம் மாதிரி தெரியாங்கிட்டு. ஆனா ரொம்ப வெயிட் பண்ணிடுச்சு போலங்க. பரவாயில்ல, அது ஒரு நல்லதான். ப்ளீஸ் உங்க சீட்டுக்கு போயிடுங்க, நாங்க வந்து ஓபனிங் கொடுத்துட்டு. ஆமா, அது வெரி எம்பி சீட். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஜட்ஜஸ். थैंक यू. அடுத்த எபிசோட்ல எனக்கு உங்களுக்கு என்ன சாங் இருக்கு? டுயட். அடுத்த எபிசோட்ல உங்க ரெண்டு பேருக்கும் டுயட் சாங். உங்க மனைவி வந்திருக்காங்க, கேட்டு சொல்றேன். ஓகே. ஸோ காமெடி கிளப் முன்னோட்டம் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட முத்தான ஜட்ஜஸ் 3 பேருமே ரெடியாக இருக்காங்க. அண்ட் நம்மளோட ஆசமேட்டிக்கான பார்ட்டிசிபென்ட்ஸும் ரெடியாக இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1-on-1 தான் பார்க்க போகிறோம். எடுத்தோடனே வந்து சபாஷ் சரியான போட்டி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து அப்படியே ஃபயர் பர்ஃபார்மன்ஸ் காத்துட்ருக்கு. ஸோ ஸ்டாண்டப் காமெடி அப்படின்னாலே வந்து ஒரு சில பேர் தான் நம்ம ஞாபகத்துக்கு வருவாங்க. அதுலேயும் வந்து அதில் ஒரு ஃபீமேல் அப்படின்னா இவங்க தான் சட்டுன்னு ஞாபகம் வருவாங்க. ஸோ நம்ம எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக அன்ன பாரதி ரெடியாக இருக்காங்க. கூப்பிடலாமா? கூப்பிடலாமே. நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். பார்த்தா எப்படி தெரியுது? சூப்பரா தான் இருக்கீங்க. இல்ல நம்ம சமாதானமா ஓகே தானே? அது விளம்பரம் வர பார்த்தா எப்படி தெரியுது, பாக்காட்டி எப்படி தெரியுது? சோ அன்னபாரதி அவர்களே, இன்னைக்கு வந்து 1-on-1 மேட்ச் போகுது. உங்க கூட வந்து மோதிரத்துக்கு ஒரு ஆண் சிங்கத்தை நாங்க வந்து ரெடி பண்ணிருக்கோம். வெரி ஏத்திட்டு வந்திருக்கேன். எஸ், அந்த ஆண் சிங்கம் யாரு தெரியுமா? சோ அந்த ஆண் சிங்கம் யார் தெரியுமா? யாரு? எங்க செட்டிலேயே உங்களை சமாளிக்க கூடிய ஒரே நபர். நான் இல்ல, சத்தியமா இல்ல. எங்கள் சிங்கம் மதுரை முத்தண்ணா. சோ அவரோட தான் மோத போறீங்க. அண்ணா இங்கடா புது கண்ணாடி கொஞ்சம் ஆர்வமா போயிட்டேன். அன்னபாரதி மேடம் எப்படி இருக்கீங்க? அவங்க அங்கிட்டு இருக்காங்க ஐயா. சோ அன்னபாரதி அவர்களே, நம்ம சிங்கத்தோட மோத போறீங்க, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? பெண் சிங்கமும் அப்படிதான் பண்ணும். பெண் சிங்கமா எங்க பண்ணுங்க. அதுதான் ஒரு பேசிட்டு இருக்கு. அன்னபாரதினோட நீங்க பெருமையா நினைக்காங்க. அதை பிரிச்சு பாருங்க. அன்னம் என்றால் சோறு, சோத்து பாருங்க. அன்லிமிட்டெட் சாப்பாடு 5 சாப்பிடும்.
இங்க தொப்பைய பாத்தீங்களா? ம். யார்? ஆமா என்னையவே இப்படி சொல்றீங்களே பிரித்தியே பாருங்க. அது இங்க ஒரு இப்ப கேமரா ஜூம்ல இருக்கு இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கு. கட் அப்படியே டம்முன்னு விட கேமரா உடஞ்சு அங்க கிடக்கு. ரைட். இதோ பாருங்க இன்னைக்கு 4 வந்து உங்க 2 பேருக்குள்ள. ஆமா 5 வந்து உங்க ரெண்டு பேருக்குள்ளயா? பாத்துக்கோங்க. நீயாமா பிரித்தி சார். முதல்ல செஞ்சிருக்கலாம். புது கண்ணாடி உட்கார்ந்து பேசி 80 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். ஐயோ சாமி. சரி போட்டிக்கு போடி. நீங்க ரெடியா இருக்கீங்களா? போட்டிக்கு போடியா? எஸ். நாங்க போடி. நாங்க போய்டுவோம். வாங்க. பை ஆல் தி பெஸ்ட். குட் கேர்ள் குட் கேர்ள். Thank you. அப்பாடா 2 ஜோக்கு முடிஞ்சுச்சு. தம்பி நீங்க தமிழ் ஆடியன்ஸா ஹிந்தி ஆடியன்ஸாப்பா? பாட்டுக்கு பாட்டு வந்துருச்சு. ஆமா. இப்போ போட்டிக்கு போட்டி நகைச்சுவைக்கு. ஆமா. அதில் உங்கள் சார்பாக நீங்கள் வழக்கம் போல தான் இந்த 4-5 பிள்ளைய ரெடியாக இருக்கு. எங்களுக்கு இந்த 3 பேர் எதுக்கு வந்திருக்கான்னு அவனுக்கே தெரியாமல் 3 பேர் அவன் பாட்டு இப்படி உட்காந்துருக்காங்க. சரி. பூரா ஆன்லைன் கிளாஸில் உட்காந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. ரைட் ஓகே. நான் வந்து பெண்களை நான் வார்ம் அப் பண்ணிக்கிடுறேன். வார்ம் அப் பண்ணுறீங்களா? போங்க அப்படி மெரினா பீச் போங்க வார்ம் அப் பண்ணிட்டு வாங்க. இல்ல அவங்க எல்லாம் சிரிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்களான்னு நான் பாத்துறேன். ஓகேயா? தயார் இந்த மாதிரி தயாராக இருக்கிற மாதிரில இருக்கு. இல்ல இல்ல சொல்றேன் ஒரு உதாரணம். அது நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயமா? இல்ல என் தங்க மகள் உண்மையிலங்க அங்க இருங்க என்ன சொன்னாலும் ஏத்துக்கிட்டு ரசிச்சிருக்கிறேன் பாருங்க. என் தெய்வ மகளுக்கு கை தட்டுங்களா. சமாளிப்பு சமாளிப்பு. 40 ஜோக் அங்க இருக்கு அந்த ஒரு புள்ளைகிட்ட மட்டும். சரி தயாரா பண்றேன். தெரிக்க விடலாமா? என்ன ஓ விடுங்கப்பா நான் கேமரா பார்த்து நான் பேசுறேன். தெரிக்க விடலாமா? இந்த பிள்ளை இறக்கி விடலாமா? பாத்துக்க இதே மாதிரி ஏமாத்திக்கிட்டு கூடாது. நோ நான் வந்து சப்போர்ட் பண்ணி எப்பவும் போல நான் பேசுறேன். நீ எதையும் சப்போர்ட் பண்ணுங்க. போட்டீங்க நான் ஒரு ஜோக் சொன்னா நீங்க ஒரு ஜோக் சொல்லணும். பெண்கள் நாங்கெல்லாம் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? எப்படி? பிரீத்தியை பார்த்து சொல்றேன். பெண்கள் நாங்க தான் குடும்பத்தோட. சரி பெண்களை பத்தின்ட்டு எதுக்கு பிரீத்தியை பார்த்து சொல்ற? அந்த பிள்ளை கோவம் வருமா வராதா? அதான் பேச்சுல பேச்சு இப்படி பேசுறீங்க. பொம்பளை என்ன சொல்றீங்க? என்ன பார்த்தா என்ன பொம்பளை தெரியுதா? அதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்கோங்க. இப்ப கூட பாருங்க சிரிக்கிறது கூட எங்க பெண்கள் எவ்வளவு அழகா சிரிச்ச முகமா இருக்காங்க. இங்க பாருங்க. இது என்ன சீரழிஞ்ச முகமா இருக்காங்க? அது அந்த புண்ணையே அவ்வளவுதான். இன்னைக்கு நம்மள பிடிச்சிட்டாங்க. கல்யாணம்ங்கிறது சந்தோஷமா சந்தோஷம் இல்லையா? கல்யாணம் முடிச்சவன் சந்தோஷமா இருக்கானா இல்லையா? சொல்லுங்க பாக்கலாம். கல்யாணம் ஆனவன் சந்தோஷமா இருக்காங்க. ஆகாதவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாத்தீங்களா? என்ன சொன்னாலும் கை தட்ட வணக்கம் அது கை தட்டான். கோக்குக்கெல்லாம் கை தட்ட மாட்டேங்கிறான். மொத்தம் நிம்மதியா இருக்கு சந்தோஷமா இருக்கு. தயவு செய்து நீங்க அப்படி பார்க்காதீங்க. அழகு அப்படின்ட்டு நீங்க வெளி அழக பார்க்க கூடாது. சரி உண்மையான லவ் பண்ற பசங்களுக்கு நான் சொல்றேன். வெளி அழக பார்க்காம உண்மையான லவ் பண்றவங்க உங்க ஆதார் கார்டுல எங்க ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய போட்டோவை பார்த்து யார் லவ் பண்றாங்களோ அவங்க தான் உண்மையா லவ் பண்ற பசங்க. பாத்தியா? இப்படி இருக்கணும். என்ன இப்படி இருக்கணும்? இப்படி சம்மந்தம்லாம் கை தட்டிட்டு லூஸ் மாதிரி இருக்குன்றியா? சரி அதை விடுங்க. பொறுமைசாலி யாரு? ஆண்களா பெண்களா? சொல்லுங்க பார்க்கலாம். பொறுமைசாலி நாங்கதாம்மா. அவ்வளவு என்னப்பா தம்பி அவனை பத்தி பிரச்சனை இல்ல. என்ன சொன்னாலும் சரிதான் சொல்லியா. பொறுமைசாலி நீங்க இல்ல நாங்க தான் பொறுமைசாலி. எப்படி? ரேஷன் கடையில போய் பாருங்க எங்க பெண்கள் 2 மணி நேரம் கால் கடுக்க நின்னு ஜாமான வாங்கிட்டு வருது யாரு? யாரு? பெண்கள் நாங்க தாங்க. இது ஒரு பெரிய அதிசயமாங்க. எங்க 2 மணி நேரம் ரேஷன் கடையில நின்று கால் கடுக்க வாங்கிட்டு வர பெரிய அதிசயம் இல்ல. 2 நாளா டாஸ்மாக்ல இருந்து வாங்கிட்டு வரேன் பாருங்க. ஒத்த கைதட்ட வாங்குறதுக்கு நாங்க வர்ற பாடு. டாஸ்மாக்கு போய் அங்க போய் இங்க போய் டோல் கட்ல நின்று அவனுக்கு 5 ரூபாயை கொடுத்து. நான் கேக்குறேன் அனகோண்டா டாஸ்மாக் நாங்க வாங்குற நீங்க ஏன் கேக்குறீங்க? அனகோண்டாவுக்கும் அலுமினிய குண்டாவுக்கும் என்ன வித்தியாசம்? ஏதாவது சம்மந்தம் இருக்காயா? அனகோண்டா எங்க இருக்கு? அலுமினிய குண்டா எங்க இருக்கு? நீ கோச்சிக்கிறாமா? தேவையில்லாத வசனங்களை பேசக்கூடாது. என்ன அர்த்தம்? தண்ணிக்குள்ள இருந்தா அது அனகோண்டா, தண்ணி உள்ள இருந்தா அது அலுமினிய குண்டா. எங்க பாத்தியா? ஆமா சேவ் கலர் கொஞ்சம் எந்திரிச்சிருமா. உனக்கு என்ன மீனிங் முடிச்சிரு கை தட்டு? ஆத்தா முடியல ஆத்தா. இதெல்லாம் யூத்தோட மனசு யூத்துக்கு தான் புரியும். நம்ம ஆண்கள் நல்லா தாங்க இருக்கோம். ஏன் இது கை தட்ட கூடாம இருமா? ஆமா என்னமாவது ஒண்ணு. சரி ஓகே. என்னைக்காவது ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும் போது உங்க தலையில கல்ல தூக்கி போட்டா கொன்னோம். ஒன்று அவசரப்பட வேண்டாம். ஆமா நீங்க எதுக்கு காலைல சிரமப்பட்டு தூக்க முடியாம ஒரு கல்லை தூக்கி போட்டு எங்களை கொல்லணும்?
கள்ள தூக்கி போட்டலாம் கொள்ள வேணாம், ஒரு காப்பி போட்டாலே போதும், அவன் கொண்டு. காலங்காலமா ஆம்பளை என்ன சொல்றான் என்ன? தம்பி என்ன சொல்றான், உனக்கு எங்க அதெல்லாம் தெரிய போகுது? அந்த அளவுக்கு என்ன தெரிய போகுது? என்ன நேத்து புழுக்கல சுடிதார் சொன்னா இன்னைக்கு மஞ்சள் போட்டு வந்திருக்க, இதுதானே உனக்கு தெரியுது. காலங்காலமா ஆண்கள் என்ன சொல்றான்? என்ன? ஏய், கட்டின சேலையோடி வாடி, உன்னை நான் வச்சு காப்பாத்துறேன் சொல்றானா? ஆமா. என்னைக்காவது ஒரு பொம்பளை பிள்ளை டேய் சுரேஷ் கட்டின லுங்கியோட வாடா, ஏய் மகேந்திரா கோமணத்தோட வாடா சொல்றீங்களா? சொல்ல மாட்டோம். ஏன் அவன் கோமணமே போட மாட்டானா? என்னத்த பேசுறீங்க? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சரி கோமணம் போடுறத விட்டுடுங்க. பாரு சமையலுக்கு நாம இல்ல 550 ஜோக் சொன்னீங்க, அதெல்லாம் நான் உங்கள கோமணத்திலே இருந்திருக்காரு. சரி, சரி என்னைக்காவது உள்ள போய் கிச்சன்ல போய் சமைக்கிறீங்களா? நோ, சமைக்க மாட்டோம். ஏன்? எனக்கு கிச்சன் குனியா வந்துரும்ல. அத்தா முடியல அத்தா. ஹலோ, சிக்கன் குனியான்னு வரும்போது கிச்சன் குனியான்னு வராதா? ஓஹோ. ஆமா. சரி காலையில புருஷன் பிரச்சனை, புருஷனால டார்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷம் வச்சா அவங்கள கொல்றோம். நான் அது ரசம் வச்சாலே போதுமா, எதுக்கு விஷம் தனியா வைக்கிறீங்க? சிக்கன் குனியா நான் சொல்றேன், நம்மளுக்குலாம் ஒரு விழிப்புணர்வு தான். என்ன? சிக்கன் குனியா ஏன் வருது தெரியுமா? ஏன் வராம இருக்க என்ன செய்ய தெரியுமா? சிக்கன் சாப்பிடும்போது குனியாம இருக்கணும். நீ உண்மையில நீ 1000 விஷயம் பேசினாலும் நீங்க பேசுற பேச்சு எப்படி இருக்கு தெரியுமா? ஈரோடு தாராபுரம் இன்ஸ்பெக்டர் வேலை, கடைசி பார்த்தா ஈர் புடுங்குற வேலை மாதிரி இருக்கு. காரியா விட்டி போனாலும் கனகவல்லி, கன்சிவாய் வந்தாலும் சுந்தரவல்லி, அது மாதிரில இருக்கு. கோப்படாங்க ஒருத்தரும் கோவப்படல. என்ன உங்க ஜோக்ல பூரா கன்சிவ் ஆயிட்டே வராங்க. ஆமா. ஆனா நீங்க பேசுறது எப்படி தெரியுமா? மேல குண்டுபட்டு சாகாதவன் கீழே வண்டு கடிச்சு. முத்து அவங்க இமேஜின் பண்ணாங்க. மேல வண்டா உங்களை பார்த்து இமேஜின் பண்ணினே அந்த நான் என்ன படிச்சேன்? ஏன் முத்து? நான் அந்த பழமொழி எப்படி கேட்டிருக்கேன்? இல்ல நீ நடந்து வரும்போது இப்பதான் டவுட்டா இருக்கு. இல்ல நான் படிச்சு எப்படி வர குண்டு கட்டி சாவே வண்டு கடிச்சு செத்தான்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் மேல அவன பிளைட்ல போய் கடிச்சிச்சு. லாலு உங்கள வந்த பாரு காம்போ பேச. ஆனா என்ன சொல்லாலுங்க, நாங்க உங்களுக்கா எவ்வளவு என்ன சொன்னாலும் முடிக்கிற மாதிரி ஐடியா இல்ல. தாய்க்கு பின் தாரம் தான் சொல்லிருக்காங்க. அந்த தாயவே உங்களுக்காக தான விட்டுட்டு வாரோம். ஏன் விட்டுட்டு வரீங்க? நாங்களா வர சொன்னோம்? ஒரே இது, நான் ரொம்ப வளவலன்னு பேச மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஒரே விஷயம் சொல்லி முடிக்கிறேன். அத சொல்லுங்க. டூல வழியா அதுலயே போறோம், விழுந்துட்டா என்ன சொல்றான்? ஐயோ அம்மா, அம்மாவை தான் கூப்பிடுறான். எவனா கீழே விழுந்து ஐயோ பொண்டாட்டி மகேஸ்வரி கத்துறான். பொண்டாட்டி எப்படி மகேஸ்வரி ஆகுது? டவுட் ஆகுதே. அமைதி அமைதி அமைதி. ஓ எங்க செட்டுக்குள்ளே மகேஸ்வரி இருக்கு தெரியாது. ஓகே ஓகே ரைட். போய் டீ சாப்பிட மாறி போகுது. ஆனா நீங்க சமையல் விஷயத்தெல்லாம் நிறைய சொன்னாங்க. ஆமா. வீட்ல நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது போதும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன? உங்க வயிறு சொல்லுது அர்த்தம். அதுவே ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நீங்க போதும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க பர்ஸ் சொல்லுதுன்னு அர்த்தம். அங்க பணம், இங்க பாசம். அதனால பணத்தை வாங்கலாம், பாசத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. அதுதான் எங்க பெண்கள் கொடுக்குறது. சரியா? நன்றி. போதுங்களா? ரொம்ப சந்தோஷம். அடுத்த தடவை வரும்போது கொஞ்சம் உருப்படியான ஜோக்கா சரி எடுத்துட்டு வாங்க. நல்லா இருக்கு. வெரி குட். ஊர்காவாப்பா? இந்தியன் காஸ்டியூம் கொடுங்கறானா இந்திக்காரன் காஸ்டியூம் கொடுத்துட்டாங்க. ஒரு சீனியர் சிட்டிசன், நானே ஆதார் கார்டு எடுக்க முன்னாடி வந்துட்டேன். அரசாங்க ஊழியர்களுக்கு பொறுப்பில்லை, யாரும் இன்னும் வரல. என்னலே சாமி, கல்யாணம் முடிஞ்ச கையோட ஆசீர்வாதம் வாங்க வண்டியா? எங்கள பொண்டாட்டி அவளை அமரர் ஊர்தியில அமர்த்திட்டு வந்திருக்கேன். என்னல கொழுப்பேறி போச்சா? ஆமாப்பா, கொழுப்பேறி போச்சு. அவளால நடக்க முடியாது, அதனால தான் அவளை அங்கேயே உட்கார வச்சிருக்கேன். அன்னைக்கு 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 இல்ல, இன்னைக்குதான் ஆதார் கார்டு எடுக்க கடைசி நாள். என்னல ஆதார் கார்டு? நீ சாமி தானே? இல்லடா, நான் இந்தியன். அப்பவே எனக்கு லைட்டா சந்தேகம் இருந்துச்சுல, பேசும்போதும் காது ஆடல, நீ நம்ம ஜாதிக்கார பையல இருக்க மாட்டேன்னு. வாழ்க்கையில் நிம்மதி மன்னவனானாலும் மாடோட்டும் சின்னவனானாலும் மண்ணில் பிறக்கையில மறுபடி மண்ணுக்கு ரைதாண்டே. டேவா என்னடா இப்ப வழுகுது பயங்கரமாடே. நீ கண்டிப்பா நம்ம ஜாதிக்கார பையதால பேசும்போது காது ஆடுதுல. ஏண்டா காது ஆடினா உன் ஜாதினா மற்றதெல்லாம் ஆடுதடா, அது யார் ஜாதிடா?
எங்கடா அந்த ஆதார் கார்டு ஆபீசர்? டேய், இங்க வாடா இங்க வாடா. கஷ்டப்பட்டு வயசான ஒருத்தன் நிக்கிறேன், கண்ணுக்கு தெரியலையாடா உனக்கு? டீசெண்டா இருக்க எதனா போட்டு பின்னாடி போய் நில்றா. யோ நான் தான் உள்ள போனோம். உள்ள போனோன்னா எதனா போடுறா, முன்னாடி விடுறேன். டேய், ஒரு இந்திய நாட்டுல குறுக்கு வழியில் போவது தவறு, போடா பின்னாடி. என்னயா மாத்தி மாத்தி வெறுப்பத்திட்டு இருக்கீங்க? ஓ நௌரியா ஏலே, 2 பேரை ஏமாத்திட்டு முன்னாடி வந்து நிக்க மறுபடி வரியா? போலே பீட்சா. வாடா வா வாடா, நீ திரும்ப வருவேன் எனக்கு நல்லா தெரியும்டா. டேய், வந்ததுதான் வந்துட்டேன், மறுபடியும் எதனா இருந்தா போட்டு போட. யோ எல்லா காரணத்துக்கும் இவன் தான் பிரச்சனை. இவன் அச்சா எல்லாம் சரியாயிடியா? ஏய், ஒரு இந்தியன் அடிக்கிறது வெள்ளக்கார பொம்மையா இருந்தாலும் சரி, என்னால பாத்துட்டு இருக்க முடியாது, எனக்கு எரியும். யோ என்ன பார்த்தா வெள்ளக்கார மாதிரியா இருக்கு? வெஸ்ட் இண்டீஸ் ஆளு மாதிரி இருக்கேன் நானு. அவனும் வெள்ளக்காரன் தான்டா, போடா பின்னாடி. சும்மா இருக்கேன் கொஞ்ச நேரம், வேலை இருக்கேன் எனக்கு. 20 வருஷமா யோ ஆதார் கார்டு ஆபீசர் என்னைய உள்ள விடாம நீங்களே பேசி நின்றா எப்படிரா? வரிசையா நில்லுங்கடா. தம்பி, என்னோட பேர் நான் சொல்லு. என் பேரு பெருமாள் பீட்சா. ஒடா எச்ச. யோ நீ பேசும்போது எச்ச தெரியுது, அதனால தான் சொன்னேன். பொறுமையா பேசியா. நீ பேர் சொன்னா கூட பரவாயில்லையா, சிரிக்கும் போது காரி மொழிகிற மாதிரியே இருக்கியா? சரி உங்க அப்பா பேர் சொல்லு. ரொம்ப நேரமா யோசிக்காரா சனிய? அதான் அதான் அதேதான் சனியே சக்கட. அது எப்படி உனக்கு தெரியுது? அதெல்லாம் விட்டுறியா? உன் பொண்டாட்டி பேர் சொல்லியா? அந்த பிடாரி மக. சரி உங்க மாமியார் பேர் பிடாரியா? எல பீட்சா. ஓ உன் பொண்டாட்டி பேர் பீட்சாவா? இவ்வளவு கேவலமான பேராகுது. 20 வருஷமா எனக்கு சமைச்சு போட்டு என் துணியை துவைச்சு கொடுத்த அந்த பிடாரி மக. ஏன்டா நாய, உன் பொண்டாட்டி பேர் சொல்லவே மாட்டியா கடைசி வரைக்கும்? சரி உட்காரு, உன்னை ஒரு வந்து போட்டோ எடுத்துடுறேன். பேக் கேமராவா செல்ஃபியா? செருப்பால் அடி சிஸ்டம் எதிரில் உட்காரு. சரியா? யோ உம்முன்னு இருக்காதயா, சரியா? யோ இன்னும் போய் சிரிக்க சொன்ன பாரு, என் புத்திய செருப்பாலே அடிக்கணும். உங்க பேர் நான் சொல்லுங்க தாத்தா. இந்தியன். எல இந்தியன்னு பேரை சொன்ன, ஜாதி என்னன்னு சொன்னீங்களா? ஏண்டா, ஜாதி மதம் தெரியக்கூடாதுன்னு தான்டா அவன் இந்தியன்னு சொல்றான். அவன் கிட்ட போய் ஜாதி மதம்னு கேட்குறியடா? உனக்கே நியாயமா இருக்காடா? எத்தனை பெரியார் வந்தாலும் இவங்களெல்லாம் திருத்தவே முடியாதுடா. நல்ல மெசேஜா இருக்கு, வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிங்கன்னா சோசியல் மெசேஜ்ல போட்டு லைக்ஸ் வாங்கிடுவேன். ஏண்டா, வாழ்க்கைக்காக மெசேஜ் சொன்னா வாட்ஸ்அப்ல போடுறதுக்கு மெசேஜ் கேட்கறானுங்கடா இவனுங்க. போங்கடா டேய் பைத்தியக்கார பயலுங்களா. அதெல்லாம் விடு தாத்தா, பொண்டாட்டி பேர் சொல்லு தாத்தா. தம்பி, அந்த பிடாரி மக. யோ கம்மியா இருக்க மாட்டியா நீ? கம்முனு பாயா. எப்பா பார்த்தாலும் பிடாரி மகன்ட்டு. உங்க பொண்டாட்டி இல்லை வேணாம், அதை கேட்டால் அவன் வேணா கேட்பான். நீங்க வந்து உட்காருங்க, உங்களை ஒரு போட்டோ எடுத்துடுறேன். தாத்தா கத்திய முதல்ல இப்படி வைங்க தாத்தா. ஏன் குத்திர போகுது? போட்டோ எடுக்க சொன்னா வந்து லென்ஸை உடைக்கலான்னு பாக்குறீங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே வந்து ரேகை வச்சுட்டு போயிடுங்க. வெள்ளக்காரனை அடிச்சு அடிச்சு ரேக அழிஞ்சு போனா கைடாது. வெள்ளக்காரன் அடிச்சா இல்ல மத்த வந்து நம்ம ஆளுங்களாம் அடிச்சான்னு கேட்க வந்தாங்கய்யா. இப்படியே பேசியிருந்தா உன்னதாண்டா அடிப்பேன். ஏல அவனை நம்ம ஜாதிக்கார பையதால பேசும்போது காது துடிக்குது பாத்தியில. ஏண்டா டேய், பேசும்போது வாயை பார்க்காம ஏண்டா கண்டதை பார்த்துட்டு இருக்க கம்மனாட்டி? நான் வேற குனிஞ்சிருக்கேன், எதெல்லாம் பார்த்தோன்னு இவன். சரிங்க ஐயா, உங்க பேர் நான் சொல்லுங்கய்யா. என் பேராடா, எல்லார்கிட்டையும் போய் சோறு கேட்டேன்டா, போடலடா. இப்போ நீ பேர் கேட்குறிய, நீயாவது சோறு போடுவியா? சோறு போடுறேன், ஆனா கையில எதுவும் பாத்திரம் இல்லையே. எம்மாறாதா பாத்திரம் பண்றேன்டா, அதுக்கு எதனா போடு. அது நல்ல கவுண்டர் போடலாம் தான் பார்த்தேன், எதுவும் சிக்கல. டேய் ஒரு நிமிஷம்டா, சோறு தான் போட மாட்டேற, கொஞ்சம் ரத்தம் வருதுடா, பஞ்சாச்சம் கொடுற. பஞ்சா கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, அப்படி கிடைக்கிறது என்னைக்கு நிலைக்காது. ரத்தம் வருது பஞ்சு கொடுனா, ரத்தம் வரா மாதிரி பஞ்சு சொல்றான்டா இவன். டேய் முடியலடா இவன் கிட்ட. டேய் வளவலன்னு பேசாதடா. எப்படா ஆதார் கார்டை தருவ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆதார் கார்டு சீக்கிரம் இஷ்யூ பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 100 ரூபாய் லஞ்சம் கொடுத்தீங்கன்னா உடனே இஷ்யூ பண்ணுறேன். 100 ரூபா காசு? ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசர்னு சொன்னாங்க, கையில் கொடுத்தா வாங்க மாட்டேன்னு சொன்னாங்களே. அப்போ பாக்கெட்டில் வச்சு போயா? இதை வைக்கிற லஞ்சம் உன்ன மாதிரி ஆளுங்களால் தாண்டா இந்திய நாடே கெட்டுப்பாது. லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு, லஞ்சம் வாங்குறதும் தப்புடா. யோ என்னையா பண்ண? சொருவிட்டேன். சொருவிட்டியா? யோ பாரியா, பாவையா, அது எடுத்து விடியா? அதாவது அந்த பிடாரி மக பழைய மாதிரியே மாத்திரு. டேவா நீங்க அப்புறம் ட்ராமா போடுங்கடா, ஃபர்ஸ்ட் எனக்கு ஆதார் கார்டு கொடுங்கடா. முடியலடா என்னால. டேய் 100 ரூபா தானடா? இருடா மாட்டிக்கிச்சுடா, இந்த விரல விட்டு எடுக்க முடியலடா என்னால. என்னடா வச்சுக்கடா. மறுபடியும் லஞ்சம்? டேய் இப்பதான்டா ஒருத்தனை சொருவுன, அடக்க மாட்டீங்களாடா?
நீ என்ன வந்த எல்லாரையும் சாவடிச்சிட்டே இருக்க. உன்னால எனக்கு 200 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு. உன்ன மாதிரி அரசியல் அதிகாரிகள் தான் அதான் நாடே கெட்டு போகுது. அப்படின்னா ஆச்சு. நான் 5000 10,000 வாங்கினேன், 50 100 தானே வாங்கினேன். குடியா முழுகி போச்சு. ஆமாண்டா, என் குடி தாண்டா முழுகி போச்சு. ஏன் ஏரியில வீடு கட்டினியா குடி முழுகிச்சுன்ற? கேட்டா கவுண்டர் சொல்லிட்டியாடா? சரி இந்தாடா, இதை பாரு, இதனால தான்டா. யோ, இந்த ஆதார் கார்டில் என்னயா குறை? அது யார் மூஞ்சின்னு சொல்லு. அது என்ன ஒரு பாட்டி மூஞ்சி மாதிரி இருக்கு? உன் சம்சாரமா? அந்த பிடாரி மக. அது ஏன் மக. அதுக்கு என்ன இப்ப? இந்த போட்டோவை பார்த்துட்டு அவன் புருஷன் ஓடி போயிட்டான்டா. அப்படியா? நீ என்ன பண்ணு, இன்னொரு 150 ரூபா கொடு. எங்க வீட்டாண்ட ஒரு பையன் இருக்கான், உன் பொண்ணோட செட் பண்ணி விட்டுடலாம், கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நீங்களாம் திருந்தவே மாட்டீங்கடா. லஞ்சம் வாங்குறதும் தப்பு, லஞ்சம் கொடுக்கறது தப்புடா. எல்லாருக்கும் அதான் சொல்றேன், லஞ்சம் வாங்குறது தப்பு, லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு. இந்த கான்செப்ட்ல இந்தியன் தாத்தாவை போட்டது அவங்க தப்பு இல்லை. நன்றி, வணக்கம். ஏய் ரக்கிட்ட 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 ஓ ரக்கிட்ட 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 ஓ. கேட்டுச்சா? என் பொண்ணு 10:30 மணி வரைக்கும் தூங்குது, பைத்தியம். என் பொண்டாட்டிக்கிட்ட அடக்கமான ஒரு பொண்ணு கொடுத்துட்டு போங்கன்னு கேட்டா அவ ஒரு பிசாசை என் தலையில கட்டிட்டு போயிட்டா. வீட்டு வேலையெல்லாம் நான் தானே பாக்குறேன். என்ன பண்றது? யார? டேய் உன்ன தாண்டா என்ன பெத்தவனே. என்னம்மா என்னம்மா இவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சு வந்துட்ட? கண்ணெல்லாம் ரெட்டா இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியதானே செல்லம்? இப்ப அடிக்கிற அடியில ஒரு மூஞ்சிலாம் ரெட் ஆக போகுது. சரி இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? உன்னை பத்தி பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தேன். இல்லையே, உள்ள ஏதோ 10:30 மணி பைத்தியம் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ அது அப்படி இல்லம்மா, பத்திரமாத்து தங்கம் என் பொண்ணு அப்படின்னு சொன்னேன். யாரு நீ? ஆமாங்க. பா ஒரே கால் வலிங்க. ஏமா பெத்தவங்க முன்னாடி கால் எடுத்து மேல போடுற? ஏன் போட்டா என்ன? கால் மேல காலை தூக்கி போடு செல்லம். நம்ம வீட்டுல கௌரவமா இரு, இதுல என்ன இருக்கு? சரி அதெல்லாம் இருக்கட்டும். உன்கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்? அது நிறைய சொல்லியிருக்கடா செல்லம், அதெல்லாம் இப்ப எதுக்கு? இப்ப என்ன வேணும் அதை மட்டும் சொல்றா. நான் டீப்பாய் மேல காலு போட்டா நீ டீ போட்டு எடுத்துட்டு வரணும்னு அர்த்தம். மறந்துட்டேம்மா, இதோ 5 நிமிஷத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். சரி டேய். என்னடி? என்னடியா? இல்லம்மா, என்ன டீ? இஞ்சி டீயா இல்ல சுக்கு காப்பியா, என்ன வேணும்ன்றது கேட்டமா. நீ என்ன பண்ற? பிளாக் டீல இஞ்சி போட்டு சூடா ஒரு லெமன் டீ கொண்டு வா. வரமா. பிளாக் டீல இஞ்சி போட்டு லெமன் டீ எப்படிமா போட முடியாதா? இதோ போறமா. ஏன் முடியாதுன்னு சொல்லுவானே. ஆனா முத்தானே, எனக்கு என் அப்பனை பாக்கும்போது எப்படி இருக்கு தூக்கத்துல தெரியுமா? இருந்தேன். அதுக்கு தான் கூப்பிட்டேன் தெரிஞ்சுச்சு. என் அப்பனை பாக்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே விஷத்தை வச்சு கொன்றலான்னு போல தோணுது. விஷத்தை வச்சு கொல்ல போறியா? வந்துட்டியா? வை. அம்மா நீ கேட்ட மாதிரியே ஒரு டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன், குடிச்சிட்டு சொல்லுமா எப்படி இருக்குன்னு. அப்படியே டீ கடைக்கார மாதிரியே இருக்கடா. விஷத்தை வச்செல்லாம் கொள்ள வேணாமா, அவர் கொடுத்த டீயை திருப்பி அவருக்கே கொடு. இது ரிஹர்சல்ல நாங்க நேரத்துல அந்த மாதிரி நீங்க போடுவீங்க. ஒரு ஜோக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாரு. நான் என்னம்மா நான் போட்டு டீல கை கழுவிக்கிட்டு இருக்க? ஏன் கழுவ கூடாதா? இல்லம்மா கை கழுவிட்டே இந்த கையில இல்ல தொடச்சுக்கோமா. சரி சரி போ போய் டிவியை போடு. டிவியை போடா? டீ போடுன்றா, டிவியை போடுன்றா, மண்டே போற வரைக்கும் விட மாட்டா போல. எப்ப போடுவ? என்னம்மா சொல்ற? டிவி எப்பயா போடுவ? இதோ போட்டுறேம்மா. ஏம்மா ரிமோட் அதோ இந்த பக்கம் தான் இருக்கு, நீங்களே போடலாமே. இப்ப தூரமா இருக்க போய் எடுத்து போடு. இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு அகங்காரம் ஆகாதுமா. என்னது? அலங்காரமே இல்லாம இவ்வளவு அழகா இருக்கியேன்னு சொன்னேன். அடப்போமா. அதானே பார்த்தேன். இந்த டிவி வேற ஆனாய் தொலையாது. டக்குனு போடி, எனக்கு டென்ஷன் ஆகுது. ஏம்மா என்ன இந்த ரிமோட் ஒர்க் ஆக மாட்டேங்குதா? என்னடி உனக்கு ஒரு டிவி கூட போட தெரியல, நீ எல்லாம் ஒரு அப்பன் அச்சித்து. என்னம்மா டிவி ரிமோட் ஒர்க் ஆகாததுக்குலாம் என்ன போட்டு திட்டிக்கிட்டு இருக்க? என்ன இப்பலாம் நீ ரொம்ப கோவப்படுற? இதெல்லாம் எங்க அம்மாவை நீ வீட்டை விட்டு துரத்துறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். என்னது உங்க அம்மாவை நான் வீட்டை விட்டு துரத்தனா? ஆமா அப்புறம் நல்ல கதையா இருக்க. என்ன என்ன சேதன, நீங்களே இந்த விஷயத்தை கேளுங்கண்ணே. சொல்லுப்பா. ஒரு நாள் என் வேலைக்காரி பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்தா. அவ இடுப்புல ஒரு கொசு கடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அத நான் பார்த்து அப்படியே பதறிட்டேன். சரி அடிச்சா வலிக்குமேன்னு சொல்லிட்டு அடிக்க வேணாம் புடிச்சிடலான்னு போனேன். ஜஸ்ட் மிஸ்னே கொசு பறந்துருச்சு, இடுப்பு பிடிச்சிட்டேன். அதான் உங்க அம்மா பாத்துட்டா. சரி இந்த கதையை மதுரை முத்து கேட்கலாமே, என்ன கேட்குற? வேலைக்காரி மேட்டர் வரும்போது என்ன கேட்குற நீ? இல்லனே அது முகச்சாடை காட்டி கொடுக்கணும். நிறைய கொசு அடிச்சிருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை. அது ஒண்ணு இல்ல. ஆரம்பிடா.
இது ஒரு குத்தன்னு என்கிட்ட ஒரே சண்டை. சரி கடைசியில இப்ப அந்த வேலைக்காரி எங்க? அந்த வேலைக்காரியோட பிள்ளை தான் அந்த பிள்ளை நின்றுகிட்டு இருக்காது. சரி அதை விடுங்கண்ணே. இன்னொரு நாள் நான் ஆசையா ஒரு சேலை வாங்கி கொடுத்தேன் கல்யாண நாளுக்கு. அவன் அதை கட்டிக்கிட்டு பழசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேலைக்காரி கிட்ட கொடுத்துட்டா. அதை கட்டிக்கிட்டு வேலைக்காரி கும்முன்னு கிச்சன்ல நிக்க கம்முன்னு போனா என் பொண்டாட்டின்னு நினைச்சு இறுக்கி கட்டி பிடிச்ச பின்னாடி இருந்து. ஏயா இல்ல கன்ஃபார்ம் இது வேலைக்காரி பொண்ணு தான். இவ்வளவு தூரம் நீ சொன்னதுக்கு அப்புறம் ஐயோ உனக்கு எங்க அம்மாக்கு வேலைக்காரிக்கு வித்தியாசமே தெரியாது. எங்க அம்மா எவ்வளவு குண்டா இருப்பாங்க, வேலைக்காரி எவ்வளவு ஒல்லியா இருப்பா. ஏமா இதெல்லாம் உனக்கு தெரியாதுமா, நீ சும்மா இரு. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதான். ஆமா, ஓயாம சின்ன வயசுல எனக்கு தம்பி பாப்பா வேணும் தம்பி பாப்பா வேணும்னு என்ன தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தா. இதனால வந்த வேலைதான் இந்த பிரச்சனை. அது தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தா நீ மீனை விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியானா? சரி, கேரம் போர்டு ஆடதான் 4 பேரை நம்மளால ரெடி பண்ண முடியல. அட்லீஸ்ட் செஸ் விளையாடுறதுக்காச்சும் 2 பேர் ரெடி பண்ணலான்னு ஒரு முயற்சியில் ஈடுபட்டேன். அதுக்கு கோச்சிக்கிட்டு போனவன் இன்னைக்கு வரைக்கும் வரலங்க. தனியா இவ்வளவு வச்சு நான் போராடிக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீ வெறும் கேரம் போர்டு செஸ் ஆடிந்தா எப்படி அவ அம்மா இங்க வீட்ல இருப்பா? அதான் கிளம்பிட்டாவ. அந்த போன் வந்திருக்கு, அது யாருன்னு பாருமா. என்ன எனக்கே வேலை சொல்ற? இல்லம்மா, நான் போய் பேசுறேன், நீ என்னன்னு மட்டும் பாருமா. ஹலோ, கௌரவமணி பேசுறேங்க. இல்ல அண்ணாஜி. சொல்லுங்க. இல்ல நான் புரோக்கர் பேசுறேன். ஐயோ, இந்நேரத்துக்கு ஏன் கால் பண்ணீங்க? என் பொண்ணு இருக்கா. இல்ல பொறுக்கிப்பா மானே. இல்ல புரோக்கர்னா உனக்கு அந்த நினைப்பு தான் இருக்குமா? இல்ல செருப்பால் அடிப்பேன். இல்ல நான் கல்யாண புரோக்கர் பேசுறேன். ஐயோ அண்ணே, நீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல உன் பொண்ணுக்கு ஒரு பொறுக்கி வேலை பார்க்க சொன்னல. சரி. அவன் அமெரிக்கா மாப்பிள்ள ஒருத்தர் இருக்கான். சரி. உனக்கு வேணும்னா சொல்லு. ஓகே. உன்ன மாதிரி குசும்புள்ள ஆள் இல்ல அவன். உண்மையிலே நல்ல மாப்பிள்ளே. சரி சரி, உன் பொண்ணுக்கு பார்க்கலாமா? பார்க்கலாம். அமெரிக்கா அளவுக்கு ஒன்றும் கிடையாதுன்றதான் யோசிக்கிறேன். அது வேலைக்காரிக்கு பிறந்த பொண்ணு தான் நீ சொன்னல. இங்க வீட்டுல இருக்கிற ஒரு பிசாசு அதை விரட்டி இந்த உள்ளூர்ல வேணாம். அமெரிக்காக்கு அனுப்பணும் நீ தானே சொன்ன. ஆமா. அப்புறம் கட்டி கொடுத்து அனுப்ப வேண்டியதானே ஜனினே. சரி, அனுப்பிடலாம். ஆனா அவங்க அடக்க ஒடுக்கமா ஏதாச்சும் எதிர்பார்த்தாங்கன்னா அடக்க ஒடுக்கமா எதிர்பார்க்கறாங்களே, அது கஷ்டம்னே. அப்ப ராங் நம்பர் பேசாம வச்சிருங்க. நீங்க உடனே மாப்பிள்ளை வர சொல்லுங்க. என்னடா குரல மாத்தி பேசுற நீ? இல்ல கட் பண்ணி 1/2 மணி நேரம். அவன் கேட்டதை கேட்டியா? அடக்க ஒடுக்கமான பொண்ணு வேணுமா? அதுக்கு நீ எங்க போவ? நீ ஹாலிவுட் படத்துலயாவது அமெரிக்காவை பாத்திருக்கியா? நான் பார்த்தா ஹாலிவுட் படத்துல எங்கம்மா அமெரிக்காவை சுத்தி காட்டுறாங்க. எல்லாம் சின்ன ரூமுக்குள்ளேயே. என்ன சேதன்ன உடனே உற்சாகம் ஆயிட்டாரு. இந்த மாதிரி மேட்டருக்கு மட்டும் சேதன்னேன்னு வரியாடா? 2 பேர் இருக்காங்களாடா. நீங்க உடனே மைக் எடுத்துறீங்களே. தாடி வச்சு ஒரு நீங்களும் அந்த மாதிரி பாப்பீங்களோன்னு கேட்டானே. இல்லண்ணே, நம்ம அந்த ப்ராப்ளம் அந்த தாடியை மாத்தணும்னு நினைக்கிறேனே. அப்படியே 11 மணி டாக்டர் மாதிரி நினைச்சு இல்ல நம்ம கிட்டே வராங்க. அடங்க ஒய்யால. நீ என்ன பண்ற? இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு நீ அப்பா நடிக்கணும். நடிக்கிறதா? பிறந்தவங்க நான் அப்பாமா சொன்னதை செய்டா வெண்ண. அற்புதத்தின் அற்புதமே. இல்ல நீதான் அமெரிக்கா மாப்பிளையா? ஆமா. மலையாள படத்துல சக்கிலாக்கு ஹெல்ப்பர் மாதிரி இருக்கு. உங்களுக்கு தான் தெரியும்ல நான் அமெரிக்கா மாப்பிள்ளன்னு. அமெரிக்கால சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டேன். சரி. கார் வாங்கிட்டேன், வீடு வாங்கிட்டேன். கலிபோர்னியால என் பேர்ல 4 காலி கிரவுண்ட் இருக்குது. எல்லாமே வாங்கிட்டேனே. ஆனா கல்யாணம் பண்றதுக்கு ஒரு அழகான குடும்ப பொண்ணு எங்க தேனாலும் கிடைக்கல. பொண்ணு நான் எப்படி இருக்கணும்? பொண்ணு மாதிரி இருக்கணும். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம மகேஸ்வரி இருக்குல்ல, அது மாதிரி அந்த பத்தி பேசுறேன். மகேஸ்வரி இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லாம வேற எந்த மாதிரி இருந்தாலும் ஓகே. நான் எதிர்பார்த்த மாதிரி பொண்ணு இந்த வீட்டுல தான் இருக்குன்னு சொன்னாங்க. யாரையுமே காணோம். யாரா வராங்களான்னு பாப்போம். அத உட்கார்ந்திருக்கு, கூட்டிட்டு பாப்பா. வாங்க 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 வாங்க. அட நல்லா இருக்கீங்களா? ஏய் வெயிட் 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 வெயிட். ஏய் 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 என்ன மாப்ள வேகமா குத்திட்டனா? இட்ஸ் an American culture. சமாளிக்காதீங்க, உட்காருங்க. ஆமா, who are you man? நான் தான் பொண்ணோட அப்பா. ஓ அங்கிள். ஏய் மாப்ள, என்ன மாப்ள இப்படி சொல்லிட்டீங்க? பொண்ணோட அப்பா. யோ அத தான் சொன்ன, உட்காரியா. இது அதான் நகைச்சுவையா பேசுறீங்க.
தேங்க்யூ தேங்க்யூ அமெரிக்கால தான் அப்படிதான் பேசுவாங்க அடிக்கடி பட் இட்ஸ் நைஸ் ஹவுஸ் யா என்னோட ஓன் ஹவுஸ் மாப்பிள ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருப்பீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க என் பொண்ணு உடனே வர சொல்லவா அங்கிள் வெயிட் பண்ணுங்க அதெல்லாம் அவ்வளவு அவசரமா பண்ணக்கூடாது அதுக்கு முன்னாடி உங்க பொண்ணுக்கு என்னென்னலாம் தெரியும்னு சொன்னீங்கன்னா அவங்க வரும்போது அவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் நீங்க ஒன்றும் பண்ண வேணாம் மாப்பிள அவளே உங்களை பிடிச்சி போய் தான் கூப்பிட்டுருக்கா நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். தெரியும் பொதுவாவே எல்லா பொண்ணுங்களுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பண்ணா எனக்கு சுத்தமா பிடிக்காது. சும்மா உட்காருங்க. சாரி மாமா. ஓகே நீங்க அமெரிக்கால எங்க மாப்பிள இருக்கீங்க? அதாவது அமெரிக்கால நான் கலிஃபோர்னியால கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு பின்னாடி. அப்படின்னா ஜிஹெச் கிட்ட இறக்கி விடுனா இறக்கி விட்டு போயிட்டு போறானுவா. மாப்பிள தனியா வந்திருக்கீங்களே உங்க அப்பா அம்மாவை கூட்டு வரலையா? ஐயோ இதெல்லாம் அமெரிக்கன் கல்ச்சர்ல கிடையவே கிடையாது. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஆமா எங்க அப்பா அவருக்கு ஒரு பொண்ணு தேடி போயிருக்காரு, எங்க அம்மா அவங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை தேடி போயிருக்காங்க, நான் எனக்கு பொண்ணு தேடி வந்திருக்கேன். கேவலமான ஃபேமிலி எவ்வளவு கெத்தா சொல்றான் பாத்தீங்களா? நீ வேலைக்காரி தேடி போகும்போது அவங்க போறதுல தப்பு கிடையாது. என் பொண்ணு இருக்காளே அவ பயங்கரமான என் பொண்ணு வந்துட்டா மகாலட்சுமி சாத் மகாலட்சுமி தான் மாப்பிள. அவ ஆமா மாப்பிள அவ்வளவு ஒரு அடக்கம் அவ்வளவு ஒரு ஒழுக்கம். அப்படிப்பட்ட பொண்ணு தான் எனக்கு தேவை. மாப்பிள நின்னுகிட்டு இருக்காரு. பொண்ணு ஏமா பழம் வைக்கிற பொண்ணு வந்திருக்கு அதை போய் எப்படி மறைச்சு மாமா என்ன மாப்பிள நீங்க ஏன் மாமா நிக்கிறீங்க? இல்ல மாப்பிள நீங்க நிக்கிறீங்களே அதனால மாமா தான் பாவேன். என்னம்மா நீங்க உட்காருங்க மாமா. இல்ல மாப்பிள இருக்கட்டும் மாப்பிள. இல்ல உட்காருங்க இருக்கட்டும் மாப்பிள. உட்காருங்க மாமா. ஐயோ என்ன மாப்பிள அம்மா உட்கார சொல்லுமா. ஒழுங்கா உட்காருங்க. நல்லா கம்ஃபர்ட்டபிளா உட்காருங்க மாமா. அப்பா இது என்னம்மா கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? இன்னும் உட்காருன்றா எந்திரின்றா. என்னம்மா அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதமா? நான் கூட அடிக்க தான் வரியோன்னு நினைச்சிட்டேமா. உங்க பொண்ணு உங்களை அடிக்குமா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. அடுத்த ஜென்மத்துல இவர்தான் எனக்கு அப்பாவா வரணும்னு தலையில அடிச்சு ஐயோ ஐயோ முத்தண்ணே எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க. மறுபடியும் எழுப்பி விட்டனா சரி உனக்கு தான் எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க மாமா. அநியாயம் வளர்ப்பு அப்படி வேற லெவல் வேற லெவல். 10 பாத்திரம் தேய்ச்சி வளர்ந்தது இல்ல. அப்பா இந்தாங்க விபூதி, இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்கப்பா. பிரசாதமா? நல்லா எடுத்து சாப்பிடுங்கப்பா. சரிம்மா. மாமா 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 என்ன மாப்பிள ஏன் உங்க கை இப்படி நடுங்குது? இல்ல மாப்பிள ஒட்டு மொத்த அன்பையும் ஒரே நாள்ல கட்டினா நான் என்ன மாப்பிள பண்றது? ஐயோ அப்படி வளர்த்துருக்கீங்க மாமா. அநியாயம் வளர்ப்பு அப்படி. பை தி பை ஹாய். ஹாய் How are you? ஐயோ முத்தண்ணே இந்த மாதிரி ஒரு பொண்ணு தானே எதிர்பார்த்தேன். இந்த மாதிரி ஒண்ணு பொண்ணு தான் தேடிட்டு இருந்தேன். நாங்களும் பக்கத்துல வச்சுட்டு இது மாதிரிலாம் இருக்கும்னு பார்த்தோம். ஒன்னும் வேலைக்காக 40 வருஷம் வச்சிருக்கோம் வியாபாரமே ஆக மாட்டேங்குது. இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இப்ப இந்த நிமிஷமே அவளை கல்யாணம் பண்ணி இப்பயே அவளை அமெரிக்கா கூட்டு போகணும் எனக்கு மனசு துடிக்குது மாமா. கல்யாணம் பண்ணி அமெரிக்கா கூட்டு போக போறீங்களா? அப்ப நம்ம வேலைக்காரியோட அண்ணா நீங்க சொன்ன மாதிரி நடந்தா உங்களுக்கு 1000 தேங்காய் உடைக்கிறேனே. வேவ்ல இருந்து உங்களுக்கு கரெக்டா இருக்குனே. அவர் நினைக்கிறத நீங்க அழகா இவர் உங்க வீட்டுக்கு வந்துருவாரு. வேலைக்காரி அண்ணே நம்ம வீட்ல வேலைக்காரி இருக்கு. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு டீ காஃபி எது வேணுமான்னு இதோ கேட்க எடுத்துட்டு வரேங்க. டேய் என்னம்மா? அப்பா அம்மா உனக்கு லெமன் டீ தானே அத நான் எடுத்து அப்பா நீங்க அப்பா. சரிம்மா அப்பப்ப சொல்லுமா மறந்துட்டேம்மா. ஏம்மா நீ போய் டீ எடுத்துட்டு வாமா. சரி நான் டீ எடுத்துட்டு வரேன். அப்புறமா ஏங்க ஒரு நிமிஷம் நீங்க இப்படி வாங்க. என்னாச்சு? நான் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கேட்டேன். சரியா? இல்ல பரவாயில்ல எடுத்து. இல்ல பரவாயில்ல நீங்க கஷ்டப்பட வேணாம். நீங்க நின்னீங்கன்னா எனக்கு கால் வலிக்குது. நீங்க உட்காருங்க. ஐயோ நான் அப்பா சொன்னாதாங்க உட்காருவேன். ஏங்க மாமா சொல்லுங்க மாமா. அம்மா உட்காருமா. உட்காரட்டுமாப்பா? உட்காருமா தயவு செஞ்சுமா. சரி. ஐயோ எப்படி வளர்த்துருக்காரு பாருங்க. அநியாயம் வேற லெவல் மாமா நீங்க. மாப்பிள உண்மையாவே சொல்லுங்க என் பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஐயோ மாமா என்கிட்டயே கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கவே இல்லையே. ஏம்மா மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்கான்னு பட்டுன்னு சொல்லி டக்குன்னு முடிச்சு விடுமா. செல்லக்குட்டி ராசாத்தி
போக மாட்டேன் சுடேத்தி ஒன்னாலதான் நானு வச்சேன் அடிய மாத்தி. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ எப்பவுமே நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஸ்பாட்லைட்டில் இருக்கிறவங்க ஹைலைட் ஆனவங்க நம்ம ஜட்ஜஸ் தான். ஸோ அவங்கள மேடைக்கு கூப்பிடலாம். ஸோ ஜட்ஜஸ் ப்ளீஸ் வாங்க. இந்த எபிசோட்ல யார் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தானா என்ன தெரியல. தம்பி கை தூக்குப்பா. ஒரு ஆள் தாங்க. ஆமா கடைசியில பேமெண்டே வேணாம்ட்டேன் பாருங்களேன். எங்க நம்ம 3 சிவராசி இருக்குங்களா? இருக்காங்க. கை தூக்கும் அப்பா இயங்குறாங்கய்யா. சரி இப்போ நான் வந்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ண போறேன். ஓ சூப்பர். அது வந்து இப்போதான் எனக்கு நியூஸ் வந்தது. ஸோ ஒரு படம் டைரக்டர் ஆகிட்டேன். அதில் வந்து நல்ல கேரக்டர்ஸ்லாம் தேடிட்டு இருக்கேன். பீட்ரூட் தெரியுங்களா? கேரட் மட்டும் தான். அத்தா முடியல அத்தா. எந்த கேரக்டர் இருந்தாலும் ஓகே சார். ஏம்மா எந்த கேரக்டர் இருந்தாலும் ஓகே சார். நான் நல்ல பையன் கேரக்டர் நான் சொல்கிறேம்மா. நீங்க அவங்களுக்கு கேரக்டர் கொடுக்குறேங்கிறீங்க, நாங்க அப்ப எதுக்கு இருக்கோம்? நாங்க 2 பேரும் ஆல்ரெடி ஆர்டிஸ்ட் தான். நீங்கள் உனக்கு வில்லன் ரோல் இருக்குமா? வந்து போடுங்கடா. ஸ்வர்ணாக்கா சபால வேற லெவல்ல நடிப்பாரு. ஆடிஷன் இங்கே வைங்க. சரி இப்போ நான் நடிக்க சொன்னா நீங்க நடிச்சிருவீங்க. யா அப்சல்யூட்லி. சோ இப்போ நீங்க ஆங்கர் மட்டும் இல்ல, நான் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படிதானே? அப்படிதான். ஆமா டயலாக் மறந்துட்டாரு அதுதான். சரி அவர் ஆர்டிஸ்ட் தான். இப்பதான் சைடிஷா கொஞ்சம் சைடுல இருக்காப்ல. இப்போ வந்து என்ன ஒரு இதுனா சாதாரணமா சொல்லாம நம்ம இயக்குனர் மாதிரியே சொல்லிடுறேன். அதாவது 20 வருஷம் கழிச்சு உங்க அம்மாவை நீ பாக்குற. 20 வருஷம் நீ ஒரு மிலிட்டரியிலயோ இங்கேயோ வேலை செஞ்சுட்டு இருக்க. ஓகே. 20 வருஷம் கழிச்சு உங்க அம்மாவை நீ பார்க்க வர. பார்க்க வந்தோன்னு உங்க அம்மா அங்க உடம்பு சரியாம சீரியஸா இருக்காங்க. ஐயோ. ஃபார் எக்ஸாம்பிள் உண்மை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்பயே ஆரம்பிச்சிட்டாப்ல. அது சொன்ன பின்னாடி அம்மான்னு சொன்னீங்க. அம்மான்னு சொல்லு. வாட் நான்சென்ஸ் யூ டாக்கிங் இடியட். இவருக்கு ஓகே ஓகே. ஆனா பாரதிராஜா வாய்ஸ் தான் கொஞ்சம் வசதி திட்டிக்கலாம். ஸோ அந்த 20 வருஷம் வந்தோடனே இப்போ ஜஸ்ட் ஃபார் எ ஃபன் ஒரு ஃபன். இட்ஸ் நாட் அ ஃபன். இதுதான் ஒரு அம்மான்னு நினச்சிக்கேன். இதுதான் அம்மா. இல்ல அம்மா மாதிரி தான். அம்மா. ஸோ திரும்ப ஸோ இவங்க உடம்பு சரியாம இல்ல பெர்ஃபார்மன்ஸ் அதான் அம்மா. இப்போ அம்மாவை பார்க்கும்போது கண்ணாடி காயிட்டு கோட்டை கழட்டு. வேணாம் பெட்டரா இருந்தது. கோட்டை கழட்டு சட்டையை கழட்டுங்க. உங்க அம்மா உடம்பு ஒழுங்கா நில்லு. உங்க அம்மா இப்போ உங்க அம்மா பார்த்தோம் அந்த எக்ஸ்பிரஷன். அதாவது அம்மா வந்து 20 வருஷம் பார்க்கலன்னொன்னே அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்? ஐ வாண்ட் எக்ஸாக்ட்லி இட்ஸ் கெட் மோர் லைஃப். இட்ஸ் லைக் எக்ஸ்பிரஷன் நரம் தெளிச்சாயிச்சு. சூப்பரா இருக்கு. இந்த ஜாகிங் போறேன். பவர் அம்மா உடம்பு சரியில்லை சிரிச்சிட்டு தயாரா வர சார் சீனுக்கு. என்ன தயாரா நம்ம ஃபுட்பால் பிளேயர் மாதிரி இப்படி இருக்கு. சிரிக்காதே. தாயாருக்கே தயாராகறியா? அத்தா வேணாத்தா முடியல அத்தா. இப்போ அங்க போய் பண்ணுமா இங்க? ஏய் போல அந்த கை வச்சமா? அம்மா கோமால வெயிட்டாங்க. அவ்வளவுதான். அம்மா கோமா. பேசாம போமா. அத்தா முடியல அத்தா. முடியல அத்தா. இப்போ இங்க நிக்கிறாங்க. போயிடலாம் அம்மா. அங்கிருந்து அம்மாவை பார்த்தோன்னு அந்த எக்ஸ்பிரஷன் இருக்கணும். முடியல அம்மாக்கு அந்த ஃபீலிங்ஸ் காட்டணும். கமான் ஸ்டார்ட் கேமரா ரெடி. தம்பி மொத்த ஃபீலிங்ஸ்ல தான் சிரிக்க. அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னா சிரிக்காது. சிரிக்காது. சாரி சார். பாரு ஸ்டார்ட் கேமரா ரெடி ஆக்ஷன். அப்பளம் வைக்கிற மாதிரி இருக்கு. அப்பளம் வைக்கிற அம்மா கிட்ட அப்படியே போவேன். அம்மா கிட்ட உடம்பு சரியாம எப்படியா போவேன்? சாரி சார். இப்போ கொஞ்ச நேரத்துல நீ உடம்பு சரியில்லாம போற. அடிக்கிறல்ல. சிரிக்காதே. எப்படி இப்போ 20 வருஷம் கழிச்சு உங்க அம்மாவை பார்க்கற எப்படியா வருவே நீ? 20 வருஷம். கமான். அழு. அம்மா யாரு? அம்மா என்னப்பா? என்னப்பா? பாக்குற. இன்னொரு அம்மாவை போய் நீ இப்படி பார்க்க கூடாது. ஓகே? அவன் அம்மாவை அவன் பார்க்க வந்த வாய்ப்பு பாதியிலே போயிடுச்சு. கமான். என்னையா புன்னகை மன்னன் கமலஹாசன் மொத்தமா கொடுக்க போற அம்மாயா? சரி சார். பக்காவா பண்றேன். அம்மா உடம்பு சரியில்லை. என்ன நடிப்புது?
இப்போ அதாவது 20 வருஷம் ஐயா காலைல ஒரு வாயா நடிப்பு சான்ஸ் வேணாமா சரி அடி பாட்டு அவனால் ஏய், எனக்கு தாங்க வேணாம். இவம்மா. எனக்கு வேணாம். எனக்கு அழி போறா. நடிக்கணும்னு ஆசைப்பட்டே இல்ல இல்லையா இல்ல. வா எனக்கு ஆசை போயிடுச்சு. மகேஸ்வரி கேட்டாங்க. இப்ப முத்து சொல்லுங்க. ஐயா நான் குணச்சித்திரம் தாங்கய்யா நம்மளுக்கு இவ்வளவுதெல்லாம் ஒத்து வராதுங்க அப்பா சாமி. எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஷெட்யூல் செபாஸ்டி வரமாட்டேன்னு நினைக்கிறேன் நிறையா வெளுக்குறீங்க போட்டு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் செபாஸ்டின் எப்பவுமே அந்த ஓரமாவே நின்றுகிட்டு இருந்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜட்ஜஸ். உண்மையிலே வந்து நீங்கள் ரொம்பவே வந்து எங்கள் எல்லாருமே வயிறு குழுங்க சிரிக்க வச்சு எங்களை வந்து என்டர்டெயின் பண்ணாங்க. ஜட்ஜஸ்னாலே வந்தோமா, ஸ்கோர் சொன்னோமா. ஒரு நிமிஷம் எல்லாரையும் சிரிக்க வச்சேன் இன்க்ளூடிங் இந்த 3 பேர் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மேலே மேலே நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வருவாங்க. அவங்களும் இதே மாதிரி நீங்கள் ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய வேண்டுகோள். நாங்கள் மோட்டிவேட் மட்டும் தான் பண்ணுவோம் மோட்டிவேட் எதுவும் பண்ண மாட்டோம் அத்தா நிறைவு காமெடி அது ஓகே ஸோ வியூவர்ஸ், இதோட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம காமெடி கிளப் முன்னோட்டம் இன்னைக்கும் சிறப்பாக போச்சு. அண்ட் இதே மாதிரி அடுத்த எபிசோடில் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸஸோட நம்மளோட அழகான ஜட்ஜஸோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம். until then bye bye from the entire team of Comedy Club. Bye bye.